என்ற பதிவில் நான் பார்க்க போகிறது அதிசக்தி வாய்ந்த நம் தலைவிதியை மாற்றக்கூடிய வரலட்சுமி நோன்பு உருவான கதை. இந்த வரலட்சுமி நோன்பு பூஜையை அந்த மகாலட்சுமி தாயாரே ஒரு மானிட பெண்ணிற்கு சொல்லிக் கொடுத்ததாக ஐதீகம். முன்பொரு காலத்தில் சௌராஷ்டிரா தேசத்தில் பத்ரசவ கசந்தரிகா என்ற தம்பதியருக்கு ஒரு அழகான சியாமா என்ற பெண் குழந்தை இருந்தது. கசந்தரிகா ஒரு நாளும் லட்சுமி பூஜை செய்யாமல் உடவருந்த மாட்டாள். அதனால் மனமிகுந்த லட்சுமி தேவி அவளுக்கு அருள் புரிய எண்ணி ஒரு ஆடி வெள்ளி கிழமை நாளில் ஒரு வயதான சுமங்கலி பெண் வேடத்தில் வந்தால். கசந்தரிகாவும் அவளை வரவேற்று உபசரித்து, நீ யார் என கேட்க, அதற்கு லட்சுமி தேவி, நீ வணங்கும் லட்சுமி தேவியின் அவதாரமான இன்று அதிதிக்கு உணவு கொடுக்காமல் நீ உண்ணலாமா என கேட்க, உடனே கசந்தராவுக்கு கோபம் வந்து அந்த பெண்ணை அறிந்து வெளியேற்றினாள். அங்கே வந்த ஷியாமா அந்த பெண்ணை பார்த்து, நீ யார் என கேட்க, உன் தாயாருக்கு லட்சுமி பூஜையை முறைப்படி சொல்லிக் கொடுக்க வந்தேன் என கூற, உடனே ஷியாமா, எனக்கு சொல்லிக் கொடுங்க என கேட்க, அன்று முதல் ஷியாமா ஒவ்வொரு வருடமும் வரலட்சுமி நோன்பை முறைப்படி செய்து வர அதன் பலனாக அவளை போட்டு ஒரு மன்னன் கணவனாக கிடைத்தான். ஆனால் அவள் தாய் தந்தை எதிரியின் தாக்கத்தால் வெளியேறி மகளிடம் தஞ்சமடைய ஷியாமா ஒரு குடம் நிறைய தங்க காசுகளை கொடுக்க, அவள் தாய் கரம் பட்டதும் அந்த தங்க காசுகள் கரி துண்டுகளாயின. பிறகு முறைப்படி கசந்தரிகா வரலட்சுமி பூஜை செய்து இழந்த செல்வம் ஆட்சி அனைத்தும் கிடைத்தது.